Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. விடுமுறை தினத்தை ஒட்டி கோவை மாவட்டம் வால்பாறைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் சுமார் 1 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கருப்பசாமி. இந்த போக்குவரத்தை சரி செய்வதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகையால் சாலைகளில் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதாலும் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்படைந்த நிலையில் பொள்ளாச்சி பிரதான சாலை என்பதால் அந்த சாலைகளில் ஏராளமான வாகனங்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் தமிழகத்தில் பள்ளிகளுக்கு பொதுத் தேர்வு முடிவடைந்த நிலையில் வால்பாறையை நோக்கி ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். மேலும் நாள் ஒன்றுக்கு 5000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வருவதால் போதிய சாலை வசதி, கார் பார்க்கிங் இல்லாத நிலையில் ஆங்காங்கே சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை சாலையில் நிறுத்துவதால் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இ-பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் வால்பாறை பகுதிக்கும் இ-பாஸ் அறிமுகப்படுத்த வேண்டும் எனவும், வால்பாறை பகுதிக்கு நாள் ஒன்றுக்கு 3000 வாகனங்கள் மட்டுமே வர அனுமதிக்க வேண்டும் என வால்பாறை வாழ் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கருப்பசாமி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.